ஹாவ் யூவர்ஸ் இது உங்க ஹேஷ்டாக் விஞ்ஞானம். சமூக வலைத்தளங்கள்ல என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கறதே நம்ம ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கோம். சமூக வலைத்தளங்கள்ல சயின்ஸை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்றது தான் நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். ஸோ இந்த வாரம் சமூக வலைத்தளங்கள்ல சயின்ஸை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்றத பார்க்கலாம். டைமண்டை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணலாம். இப்போ சயின்டிஸ்ட் ஒரு புதுசான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூகேல இருக்க மேக்னாக்ஸ் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்ற நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை 2015ல க்ளோஸ் பண்ணாங்க. அது ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு புது வேவை வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. டைமண்ட் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக கிராஃபைட்டை யூஸ் பண்ணாங்களாம். இந்த கிராஃபைட் வந்து யூஸ் ஆகி வேஸ்ட் பண்ணும்போது கார்பன் 14 மாறிடுச்சு. அதாவது ஒரு கார்பன் ஐசோடோப்பா மாறிடுச்சு. அது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அதுல இருந்து வர ரேடியேஷன் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இதை யூஸ்ஃபுல்லா மாத்தணும் அப்படின்றதுக்காக டைமண்ட்குள்ளார இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வச்சு அது ஒரு பேட்டரியா மாத்திருக்காங்க. ஸோ டைமண்ட் வந்து பேட்டரியா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த சமூக வலைத்தளங்களை போஸ்ட் பண்ணோம்ல, இதுல நிறைய பேர் வாவ் அப்படின்னு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்லயும் அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கு. எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 21,000 லைக்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதை ஷேர் மட்டுமே 6,000 people பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு டைமண்ட் பவர் வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த சமூக வலைதளங்கள்ல இந்த வாரம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல ஏதாவது ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லப்படுற தேல்ல இருந்து எடுக்கிற விஷம் வந்து உலகத்திலே அதிகமான விலைக்கு விற்கப்படுதான். அதாவது இதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லிக்விட் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷத்துல இருந்து எடுக்கப்படுற பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு புரோட்டீன் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை கேன்சரை கியூர் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரக்ஸ் வந்து இது மூலியமா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டை சமூக வலைதளங்களை போஸ்ட் பண்ணோன்னா இதை ஒரு போட்டோவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. 19,000 people லைக் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் ஷேரும் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயமும் இந்த போட்டோவும் இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய பேரால ஷேர் பண்ணப்பட்டு, நம்ம வறட்சி காலத்துல தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக சயின்டிஸ்ட் புதுசா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டவரை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பேர் வந்து வர்க்கா வாட்டர் டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரை கண்டென்ஸ் பண்ணி வாட்டர் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் நிறைய சயின்ஸ் ஃபேக்ட்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹேஷ்டாக் விஞ்ஞானம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூடியூப்ல ஹேஷ்டாக் விஞ்ஞானம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ன்ற பேஜை லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.